அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டுருக்கு ரைட்டா. ஸோ இதை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். தொடர்ச்சியாக நண்பர்கள் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டுருக்கீங்க. குறிப்பாக ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கு மட்டும் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, சார் ஒருவர் எத்தனை போஸ்ட்டுக்குனாலும் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா? ரெண்டாவது சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் சொந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணலாமா, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாமா? இன்னொரு கேள்வி என்னென்னா, சார் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு போஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு விதமான போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா சார், அந்த மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரியான டவுட் வந்து அப்ளை பண்ண அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. இன்னொன்று வந்து எக்ஸாம் டேட் எப்போ சார், எக்ஸாம் எப்போ சார் நடக்கும், எக்ஸாம் வந்து எந்த மந்த்து எந்த இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க ரைட்டா. ஸோ இந்த டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை படித்து காட்டிடுறேன். ஒவ்வொரு நீதித்துறை மாவட்டத்திலும் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு தனித்தனி அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருப்பதால் விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு நீதித்துறை மாவட்டத்துக்கு தங்களுக்கு ஏற்ற பதவிகளுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. ஏனென்றால் அனைத்து நீதித்துறை மாவட்டங்களிலும் உள்ள ஒரே விதமான பதவிக்கான பொது எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு ஆகியவை அந்தந்த மாவட்டங்களிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு சென்னை நிர்ணயிக்கும் வேறு இடங்களிலோ ஒரே நாளில் நடைபெறும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம், காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல், இன்டர்வியூ இதெல்லாம் ஒரே டேட்டில் நடக்கும். அப்போ வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருந்தேன்னா இது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்ற மாதிரி இவங்க வந்து போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நீதித்துறை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பின்பு மற்றொரு நீதித்துறை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்ய எழுப்பப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்கப்படாது. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆகி ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இல்லை என்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோரிக்கை வந்து ஏற்க முடியாதுன்றாங்க. இந்த வேலையின் தன்மையானது, இந்த ஜாப் எப்படி இருக்குன்னா, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்த மாவட்டத்திலே தங்கி பணி செய்ய வேண்டும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் விருப்பப்பட்டு அப்ளை பண்ணுங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆகையால் அவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பணி செய்ய இயலாது. எனவே விண்ணப்பதாரர்கள் நீதித்துறை மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ இவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ தகுதியுள்ள போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு இவங்களே ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க ரைட்டா. சரி, இப்போ உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். சார் வந்து ஒருத்தர் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலைப்பணிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா டிரைவருக்கு எலிஜிபிளாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச்மேன் அந்த கிளீனிங் ஒர்க் அப்ளைபிளாக அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 10ஆம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஜூனியர் பைலப் சீனியர் பைலப் அதுவும் அதே டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுறீங்களா அப்ளை 4 விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ 4 விதத்தில் நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் 4 விதமான போஸ்ட்டுக்குமே வேகன்சி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் எத்தனை போஸ்ட்டுனாலும் சூஸ் பண்ணலாம், எல்லா போஸ்ட்டும் கூட சூஸ் பண்ணலாம் ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பேமெண்ட் கட்டக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிசி எம்பிசியாக இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஓசியாக இருக்கீங்க, நீங்களாம் வந்து 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா அப்படின்னா நீங்கள் எத்தனை போஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை 500 ரூபா கட்டணும். 2னா 1000, 4னா 2000 கட்டணும். அப்போ நிறைய எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணால் அத்தனை அதாவது அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களால் அதை வந்து பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் பல்காக வருது அமௌண்ட்டுன்னு சொல்லி பேமெண்ட் கட்டாமல் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியும், நம்ம எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கும்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். 1. 2வது வந்து, சார் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முடிந்த அளவுக்கு வந்து சொந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அங்கேயே தங்கி பணிபுரிகிற மாதிரி இருக்குன்றதான் சொல்கிறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ண வேண்டான்னு அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணாமல் சொந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரல் டெஸ்ட்டு போகும்போது நீங்கள் எந்த ஊர், பேர் என்ன, உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ சொந்த மாவட்டமாக இருக்கீங்க, நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்துடுவீங்க, எப்போ கூப்பிட்டாலும் வேலைக்கு வருவீங்க, நைட்டு 8 மணி 10 மணிக்கு வேலை விட்டாலும் வீட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அஃபீஷியலாக அவங்க சொல்ல மாட்டாங்க. மேபி வந்து அந்த இன்டர்வியூவில் அவங்களும் பண்ணி அது மார்க் அதிகமாக போகிறது கம்மியாக போகிறதுன்னு சொல்லி நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறது பெட்டர் ரைட்டா. அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேபி எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். 1, 2 அதாவது 1 அதர் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
போஸ்ட் பாருங்கள். ஒன்று வந்து ஓஏக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் உதாரணத்துக்கு தருமபுரிக்கு அப்ளை பண்ணுறேன், ரைட். நான் ஜூனியர் பாய்லிஃப் சீனியர் பாய்லிஃப் வேகன்சி அதிகமாக சொல்லி சேலத்துக்கு அப்ளை பண்ணுறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேறு டிஸ்ட்ரிக்டையும் நான் வந்து இங்கே ஓஏக்கு அப்ளை பண்ணுவேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுவேன், அந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுவேன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே நாள் எக்ஸாம் வரும், உங்களால் வந்து எழுத முடியாது. இங்கே ஓஏ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜூனியர் பாய்லிஃப் சீனியர் பாய்லிஃப் இல்லை வேறு ஏதாவது சம்திங் டிரைவர் சம்திங் வேறு இந்த கேட்டகரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் தருமபுரி அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஏப்பா அப்ளை பண்ணேன்னா நான் சேலத்துக்கு பக்கம் தான் சார் நான் போயிட்டு வந்துடுவேன், இல்லை சேலத்தில் கூட தங்கிப்புன்னு சொல்லலாம். நான் தருமபுரியில் இருந்துட்டு நான் கன்னியாகுமரிக்கு போய் அப்ளை பண்ணுவேன், நான் வந்து திருச்சிக்கு அப்ளை பண்ணுவேன், இல்லை ஏதாவது தென்காசிக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எப்போ நீ இருக்கிறது தருமபுரி நார்த்தில் இருக்கிற கர்நாடகா பார்டரில் இருக்கிற நீ எப்படிப்பா இங்கே வந்து வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 0 மார்க் போட்டு இன்டர்வியூவில் வந்து நம்ம ஃபெயில் பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் வேறு போஸ்ட்டுக்கு பண்ணுறவங்க, ரைட்டா. ஸோ அதுதான் என்னுடைய இது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்னா கிடையாது, காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு 4 விதமான கேட்டகரி இருக்குது. ஒன்று டிரைவர் தனி எக்ஸாம், அது காமன். ரெண்டாவது வந்து இந்த 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டன்ட், இதுக்கு தனி காமன் எக்ஸாம் 2 போஸ்ட்டுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது ஜூனியர் பாய்லிஃப் சீனியர் பாய்லிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த ப்ராசஸ் அது இதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அடுத்து 4th வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க்கு அந்த கார்னர் இருக்குது. அப்போ 4 விதமான தேர்வுகள் இருக்கிறதுனால இதை 4 நாள் நடத்துவாங்களா இல்லை 2 நாள் நடத்துவாங்களா இல்லை ஒரே நாள் நடத்துவாங்களான்ற ஒரு கேள்வி எழும். ஸோ மேக்ஸிமம் நம்மளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 நாள் நடத்துவாங்க. 2 நாள் நடத்துனாங்கன்னா காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா மேபி ஒரே சென்டர் அவங்க வந்து போட்டாங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஒரு எக்ஸாம் இது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்க, மாலையில் ஒரு எக்ஸாம் அதை தூக்கின்னு போயிட்டு சேலத்தில் போட்டாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கான பதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் எங்கேயுமே கிடையாது, ரைட்டா. இது நாமளாக திங்க் பண்ணணும், ஃபியூச்சரில் இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு இருக்குது. மேபி நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் போட்டாலும் நான் எங்கிட்ட பைக் இருக்குது, இங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வித்தின் 1 hour 1.5 hour அந்த சென்டர் போட்டோம்னா நான் போய் எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேபி அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க, ரைட்டா. அதர் டிஸ்ட்ரிக்ட் போடும்போது இந்த ஒரு சிக்கல் இருக்குது. தனித்தனியாக வருது. இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை ஒரு எக்ஸாம் வருது, இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் போட்டால் அதுக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாள் கேப் இருக்குது. சனிக்கிழமை ஒரு டிஸ்ட்ரிக்ட் எழுதலாம், ஞாயிற்றுக்கிழமைன்றது அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு எப்படி நம்ம அந்த எக்ஸாம் சென்டருக்கு எப்படி ரீச் ஆகணுமோ அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிக்கலாம். ஸோ 2 நாள் எக்ஸாம் 2 நாள் தனித்தனியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் ஒரே நாள் நடந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குது. அதையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேபி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் சொல்லி மொத்தம் 4 கேட்டகரிக்கும் 2 நாட்களில் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. மோஸ்ட்லி இந்த டிரைவரு இந்த கிளீனரு இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் ஒரு நாள் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூனியர் பாய்லிஃப் சீனியர் பாய்லிஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கெலாம் ஒரு நாள் வந்து எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து மாற்றி போஸ்ட் வந்து மாற்றி இருக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் வர மாதிரியான தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரே நாளில் வர மாதிரி வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஒரே நாள் நடக்குன்னு உறுதியாக என்னாலும் சொல்ல முடியாது, நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ரைட்டா. சரி, இப்போ அடுத்தது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாமான்னா நான் சொன்னேன் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணி எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு சார் ஓஏக்கு அப்ளை பண்ணால் 8ஆம் வகுப்பு கேட்குது, 8ஆம் வகுப்பு கேட்குதுப்போ அதை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியல. பட் இருந்தாலும் சர்டிஃபிகேட் நம்பரை மட்டும் ஐஃபன் போட்டுக்கலாம். அதாவது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஃபில் பண்ணால் மட்டும் அது அக்செப்ட் ஆகிக்குது. ஸோ அதனால் ஐஃபன் போட்டுக்கலான்றாங்க. ஐஃபன்னா அந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் வந்து 8ஆம் வகுப்புக்கு வந்து நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் மார்க் ஷீட் கேட்டால் மார்க் ஒரு ரஃபாக போட்டு சீல் வச்சு சைன் பண்ணி உங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து 10ஆம் வகுப்பு வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. 8ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்போட டீட்டெயில் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுத்தாலுமே அது அக்செப்ட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெரிஃபை பண்ணும்போது தான் அந்த சிக்கல் வரும். அது பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு தெரியாது. அப்படி பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஹெல்ப்லைனில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பின்னாடி வந்து அவங்களே நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிக்கலாம்.
பட் அவங்க சொல்லாமல் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி 8ஆம் வகுப்பில் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு ஃபில் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து கேட்டுட்டு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 8ஆம் வகுப்பு வந்து டெம்பரரியாக அவங்க ஸ்கூலில் வந்து மார்க் ஷீட் வாங்கி தான் வந்து பண்ணுறாங்க. நான் அப்படி தான் வந்து சொல்கிறேன். அதுதான் ப்ரொசீஜர். நான் 10ஆம் வகுப்பு தான் சார் கொடுத்துருக்கேன், 10ஆம் வகுப்பே கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது 8ஆம் வகுப்பு வந்து மேண்டேட்டரி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் வகுப்பு தானே, அது யாரும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பெருசாக வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் 10ஆம் வகுப்பு அதுக்கு மேலே கொடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. என்ன ப்ரொசீஜரோ அதை மட்டும் சரியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 8ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் நம்பர் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில் ஐபன் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வேறு என்னப்பா டவுட்டு? அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டவுட் கேட்டுருக்கீங்க, சார் எக்ஸாம் எப்போ சார் வரும், இந்த போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே நாள் எக்ஸாம் நடக்குமா, வெவ்வேறு நாள் நடக்குமா, காலை மாலை வைப்பாங்களான்னு கேட்குறீங்க. எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக 4 விதமான தேர்வுகள் நடக்கும். 2 நாள் வந்து கம்பல்சரி நடக்கும். ஆனால் 4 விதமான தேர்வுக்கு 4 நாள் வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படின்றது ஆல் டிக்கெட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வைப்பாங்க. 2 நாள் வந்து தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பில்லை, 2 நாள் தான் நடத்துவாங்க, வேறு வழியே கிடையாது. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு நாள் நடத்துவாங்களா, 4 நாட்கள் தேர்வு நடக்குமான்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட டவுட்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க 8ஆம் வகுப்பு வந்து என்ன ஃபில் பண்ண சொன்னாங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் ஏற்கனவே இந்த ஐஃபோன் போட்டதை நிறைய பேர் சொன்னீங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் 8ஆம் வகுப்புக்கு அந்த ஃபில் பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கேட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.